ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது இங்கே ஆறுமுகம் பயங்கர கோவமாக இருக்காங்க. வீட்டில் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் இந்த சஞ்சய் தான் காரணம். சஞ்சய் மட்டும் நம்மக்கிட்ட தேவையில்லாத வார்த்தையை பேசாமல் இருந்திருந்தா இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்காது. பைரவி வேற வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் இந்த சஞ்சய் கெட்டவன்றதை நம்ம நிரூபிச்சே ஆகணும். அப்படி இல்லைன்னா பைரவி நம்ம வாழ்க்கை விட்டு நிரந்தரமாக போயிடுவா. அது மட்டும் இல்லாமல் அம்மா நம்ம கூட நிரந்தரமாக பேசாமே இருந்துருவாங்களே அப்படி சொல்லிட்டு நம்ம ஆறுமுகம் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. சரி, எப்படி இதை நிரூபிக்கிறதுன்னு தெரியலையே, அந்த கடவுளாக பார்த்து நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தேடி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆறுமுகம் நினைக்கிறாங்க. அதே சமயம் வீட்டில் நடந்த பிரச்சனைக்கு இந்த சஞ்சய் தானே காரணம். அதனால் அவனை போயிட்டு நாக்கு பிடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ உடனே ஆறுமுகம் ஸ்டேஷனுக்கு இங்கே சஞ்சயை பார்க்கறதுக்காக தான் வராங்க. சஞ்சய் இருந்துட்டு ஆறுமுகத்தை பார்த்ததுமே தென்னாவட்டா நக்கலாக சிரிக்கிறாங்க. உடனே ஆறுமுகம், இங்கே பாரு, கண்டிப்பாக நீ செய்கிற பாவத்துக்கு எல்லாத்துக்குமா சேர்த்து அந்த கடவுள் உனக்கு ஒரே அடிய தண்டனையை கொடுக்க தான் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லவும், என்ன ஆறுமுகம் இப்படி வசனமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? கடவுளெல்லாம் நான் நம்புறது கிடையாது. அதாவது நம்மளோட மனசாட்சி தான் எல்லாமே. சாமின்னு சொல்லிட்டு ஊரில் உள்ள அத்தனை பேரும் சாமியை நோக்கி போய் கும்பிடுறாங்க. ஆனால் அது வெறும் கல்லே தவிர மற்றபடி அதுக்கு ஒன்றும் உயிர் கிடையாது, சக்தி கிடையாது. சும்மா இது எல்லாமே ஒரு மூட நம்பிக்கை தான் அப்படிங்கிற மாதிரி எங்கள் சஞ்சய் வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு, ஓ அது வெறும் கல்லுன்னு சொல்கிறியா? அந்த கல்லுக்கு எவ்வளோ பெரிய மகிமை இருக்குன்னு தெரியுமா? கண்டிப்பாக நீ எவ்வளோ பெரிய ஃப்ராடு நாய் அப்படின்றத பைரவிக்கு அந்த சாமி தான் நிரூபித்து காட்ட போகுது. அந்த சாமி என் கூட துணையாக இருந்து கண்டிப்பாக பைரவியை என்கிட்டருந்து அதாவது விலக விடாமல் நீ எவ்வளோ பெரிய ஃப்ராட் நாய் அப்படின்றத அந்த சாமி தான் பைரவிக்கு நிரூபிக்கவே போகுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆறுமுகம் சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் சஞ்சய் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. என்ன ஆறுமுகம், ஏதோ அந்த காலத்து ஆள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. சரி எப்படியோ உனக்கு மனசில் நினச்சிக்கோ. ஆனால் பைரவி எனக்கு மட்டும்தான்டா அப்படி சொல்லிட்டு எங்கள் சஞ்சய் சொல்லவும், உடனே ஆறுமுகம் இருந்துட்டு, இங்கே பாரு சஞ்சய், அது மட்டும் கனவுல கூட நடக்காது. இங்கே பாரு, நீ தான் தேவையில்லாததெல்லாம் பேசி என்னை உசுப்பேற்றி விட்டுட்டேன். நானும் பைரவி கிட்ட போயிட்டு இப்படியெல்லாம் ஏதாவது இருக்கா அந்த சஞ்சய் கிட்ட நீ பணம் வாங்கினியான்னு சொல்லிட்டு கேட்டேன். பணம் வாங்கினது உண்மைதான், ஆனால் நீ எங்கள் 2 பேரும் சந்தேகப்படுறேன்னு சொல்லிட்டு பைரவி என் மேலே நிறைய கோவப்பட்டா. வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய முடிவு எடுத்துட்டா. அது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா. உன்னை சும்மாவே விட மாட்டேன், உன்னை அடிக்காமல் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சஞ்சயை பார்த்து பேசுகிறாங்க. உடனே சஞ்சய் இருந்துட்டு, ஓ இவ்வளோ சூப்பரான விஷயமெல்லாம் நடந்திருக்கா? அப்போது என்னுடைய ஆசை கூடிய சீக்கிரமே நிறைவேற போகுது. பைரவி என் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ போகிறா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சஞ்சய் பயங்கர சந்தோஷப்படவும் ஆறுமுகத்துக்கு கோவம் வருது. டேய் வேணாண்டா, சிரிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லவும், இப்படி இவங்க 2 பேருமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு சைடு எங்கள் பைரவி சஞ்சயோட ஃபோனுக்கு கால் பண்ணுறாங்க. சஞ்சயோட ஃபோன் வந்து உள்ள சார்ஜரில் இருக்குது. ஸோ சார்ஜர் இருக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் ஆறுமுகமும் சஞ்சயும் ரொம்ப டீப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறதுல ஃபோன் ரிங் வர்றதுமே எங்கள் சஞ்சய் காதுக்கு விழுகலை. உடனே பைரவி, என்ன சஞ்சய் கொஞ்சம் பிஸியாக இருப்பானோ? இல்லை ஃபோனை எங்காவது தூரமாக வச்சுருப்பான், இல்லைனா சார்ஜர் போட்டிருப்பான். நம்ம சஞ்சயை பார்த்து மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரவி வந்து நினைக்கிறாங்க. ஸோ உடனே ஸ்டேஷனுக்கு கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க. வந்துடுறாங்க. எங்கள் ஆறுமுகமும் சஞ்சயும் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. ஆறுமுகம் எதுக்காக சஞ்சய் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்? ஒருவேளை ஆறுமுகம் சஞ்சய் கிட்ட சண்டை போடுறதுக்காக வந்திருப்பானோ அப்படின்னலாம் பைரவி நினைக்கிறாங்க. சரி, 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்றதை நம்ம இங்கேருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம பைரவியுமே மறைஞ்சு நின்று எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஆறுமுகம் இருந்துட்டு, இங்கே பாரு சஞ்சய், தயவு செஞ்சு என்னையும் பைரவியும் பிரிக்கணும்னு நினைக்காத. பைரவி கூட நான் ஒன்றும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆறுமுகம் சொல்லவும், உடனே சஞ்சய் இருந்துட்டு, ஏன் ஆறுமுகம் நல்லா, அதாவது முன்னாடியெல்லாம் என்கிட்ட அப்படியே வீம்புக்கு வருவேன், முறைச்சிக்கிட்டு மீசியை முறுக்கிக்கிட்டு தான் பேசுவேன். இப்போ என்னடானா என்கிட்ட கெஞ்சுறியே, விட்டா காலில் விழுந்து கெஞ்சி கதறுவ போல அப்படி சொல்லிட்டு உடனே ஆறுமுகம் இதுக்கெல்லாமே எதுக்குமே பேசாமே இருக்காங்க. ஏன்னா பைரவி தான் எல்லாமே ஆறுமுகத்துக்கு. ஸோ பைரவி ஆறுமுகத்தோட மனசை புரிஞ்சிக்காம வீட்டை விட்டு போகிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சஞ்சய் வந்து எவ்வளோ கெட்டவன் அப்படின்றத இப்போ வரைக்குமே நம்ம பைரவி வந்து தெரிஞ்சுக்கல. ஸோ
நம்ம ஆறுமுகத்துக்கு இப்போதைக்கு பைரவி நம்ம கூட இருக்கணும், பைரவிக்கு இந்த சஞ்சயோட ஒட்டுமொத்த சுயரூபமும் என்ன ஏதுன்னு தெரியணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் மட்டும்தான் நம்ம ஆறுமுகம் மனசில் இருக்குது. ஸோ அதனால் இங்கே சஞ்சய் என்ன பேசினாலும் சைலண்ட்டாகவே இருக்காங்க. ஸோ உடனே ஆறுமுகம் இருந்துட்டு, உன்னை கையெடுத்து கூட கும்பிட்றேன் சஞ்சய், தயவு செஞ்சு பைரவியை என்கிட்டருந்து பிரிக்கணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு உடனே சஞ்சய் இருந்துட்டு ஆறுமுகத்து முன்னாடி கையை நீட்டி, இங்கே பாருடா அவன் ஏன் ஆளுடா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட எங்கள் பைரவிக்கு அப்படியே பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. என்ன ஏன் ஆளா, என்ன சஞ்சய் இப்படியெல்லாம் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சஞ்சயோட இன்னொரு முகத்தை இப்போ தானே நம்ம பைரவி பார்க்குறாங்க, அதனால் அவங்களுக்கு அதிர்ச்சியாக தான் இருக்கும். ஸோ சஞ்சய் இங்கே ஆறுமுகத்துக்கிட்ட, இங்கே பாரு ஆறுமுகம், நீ என் காலில் விழுந்து கெஞ்சினாலும், ஏன் கோடி கணக்கில் பணத்தை என் முன்னாடி எடுத்துகிட்டு வந்து பையில் கொட்டினாலுமே நான் பைரவியை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். உங்கள் 2 பேருக்கு நடுவில் ஏதோ ஒரு பிரச்சனையை வர வச்சு நிரந்தரமாக உங்ககிட்டருந்து பைரவியை பிரித்து அதுக்கப்புறம் அவளோட மனசை மாற்றி அவ கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டின்னு சொல்லிட்டு குடும்பமாக சந்தோஷமாக வாழணும்னு சொல்லிட்டு என் மனசில் மிகப்பெரிய கோட்டையவே கட்டி வச்சுருக்கேன். அப்படி இருக்கிறப்போ நீ இப்படி கெஞ்சி கேட்டாலுமே கண்டிப்பாக அது மட்டும் நடக்காது ஆறுமுகம். உனக்கு என்ன வேணாலும் கேளு, நான் அதை செய்யறதுக்கு தயாராக இருக்கேன். ஏன் உன் பொண்டாட்டியை எனக்கு விட்டு கொடுக்குறேன்னு சொல்லு, அதுக்கு உனக்கு எம்புட்டு பணமும் வேணுமோ அவ்வளோ பணம் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம ஆறுமுகத்துக்கு பயங்கரமாக கோவம் வருது. உடனேங்க நம்ம ஆறுமுகம் பொறுமை அது பொறுமையை அவரோட பொறுமையை சோதிச்சுங்க சஞ்சயை ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டு பல்லார் 4 அறை விட்டுடுறாங்க. உடனேங்க சஞ்சய் தான் சாக்குன்னு சொல்லிட்டு, என்னடா போலீஸாவே அடிக்கிறியா, இரு உன்னை நான் லாடம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது ஆறுமுகத்தோட ஷர்ட்டை பிடிச்சி, அதாவது இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே இங்கே நம்ம பைரவி வீடியோ ரெக்கார்டாக பண்ணுறாங்க. ஏன்னா எதுக்காவது இது யூஸ் ஆகும் அப்படின்றதுனால. ஸோ உடனே சஞ்சய் ஷர்ட்டை பிடிச்சி பயங்கரமாக அப்படியே தரன்னு இழுத்துட்டு போயிட்டு லாக்கப்பில் அடி பொழந்து கட்டுறாங்க. டே ஆறுமுகம், என்னைக்கு இருந்தாலும் பைரவி அவள் எனக்காகவே படைக்கப்பட்டவடா, அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துருவியா நீ, அதுக்கெல்லாம் நான் ஒருபோதும் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே வீடியோ ரெக்கார்டும் எடுத்துக்கிறாங்க. அதே சமயம் பைரவிக்கு பயங்கர அதிர்ச்சி. ஏன்னா சஞ்சய் பைரவிக்கிட்ட ரொம்பவே நல்ல விதமாக தான் பேசுவாங்க. ஒரு நாள் கூட ஒரே ஒரு வார்த்தை கூட தப்பாக பேசுனது கிடையாது. அந்த அளவுக்கு பைரவி முன்னாடி மட்டும் இங்கே சஞ்சய் நடிப்பாங்கன்னு கூட சொல்லலாம். ஆனால் ஆறுமுகத்துக்கிட்ட என்னென்னமோ பேசுனாங்க, ரகசிய உறவு அது இதுன்னு கண்டபடி பேசுனதுனால தான் நம்ம ஆறுமுகத்துக்குமே கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பைரவியை ஒரு செகண்ட் கூட நம்ம ஆறுமுகம் சந்தேகப்படவே இல்லை. ஸோ சஞ்சய் மேலே இருக்கிற நம்பிக்கையினால் ஆறுமுகத்தை நம்ம பைரவி நிறைய காயப்படுத்திட்டாங்க. ஸோ சஞ்சயோட சுயரூபம் என்னன்னு இப்போது நம்ம பைரவிக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போது இங்கே சஞ்சய் இருந்துட்டு, இங்கே பாரு ஆறுமுகம், நீ என்னை அடிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நான் பைரவிக்கு கால் பண்ணுறேன், பைரவி இப்போவே இங்கே வர சொல்கிறேன், அதுக்கப்புறம் இந்த நிமிஷமே இதே இடத்துல ஏன் முன்னாடியே பைரவி உனக்கு விவாகரத்து கொடுத்துட்டு விவாகரத்து நோட்டீஸில் கையெழுத்து போட்டு இந்த நிமிஷமே நான் விவாகரத்து வாங்கி கொடுத்துருவேன். கண்டிப்பாக உன்னை இந்த நிலமையில் அவள் பார்த்தா அப்படின்னா உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க தான் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் இப்போ பைரவிக்கு கால் பண்ணவும் உடனே இங்கே ஆறுமுகம் இருந்துட்டு, இங்கே பாரு சஞ்சய், தயவு செஞ்சு இந்த விஷயத்த மட்டும் நீ பைரவி கிட்ட சொல்லவே சொல்லாத, பைரவி என்னை தப்பாக புரிஞ்சுப்பா, அவளுக்கு என் மேலே சுத்தமாக நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அதுதானே வேணும் ஆறுமுகம், இப்படி நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்காமல் ஒருத்தர் மேலே ஒருத்தர் நம்பிக்கை வச்சுக்காமல் இருந்தால் தானே எனக்குமே நல்லாயிருக்கும், அப்போ தானே ஈஸியாக உங்ககிட்ட இருந்து நம்ம பைரவியை பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த சஞ்சய் சொல்கிறாங்க. ஸோ நம்ம பைரவி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே போயிடுறாங்க. உடனே இங்கே சஞ்சய் கிட்டேருந்து ஃபோன் வருது. நம்ம பைரவியுமே நல்ல விதமாக தான் பேசுகிறாங்க. சொல்லு சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு, பைரவி உடனே நீ ஸ்டேஷனுக்கு கிளம்பி வா பைரவி அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே பைரவி இருந்துட்டு, எதுக்காக சஞ்சய் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது பைரவி இந்த ஆறுமுகம் இங்கே ஸ்டேஷனுக்கு வந்து என்னென்னமோ பேசினான், அதுக்கப்புறம் என்னை அடிக்க கூட செஞ்சுட்டான், ஏதோ வீட்டில் பிரச்சனையா, அது மட்டும் இல்லாமல் ஆறுமுகத்தை விட்டு நீ போகிறேன்னு சொல்லி சொன்னியாமே அதுக்கு காரணம் நான் தான் சொல்லிட்டு என்னை அடிக்கிறான், என்னை பயங்கரமாக அடிச்சிட்டான் பைரவி, அது மட்டும் இல்லாமல் நமக்கு 2 பேருக்குள்ள ஏதோ ரகசிய உறவு இருக்குது, கள்ளக்காதல் இருக்குது அப்படின்னுலாம் கொச்சியாக பேசுகிறான், அதை கேட்கவே எனக்கு ஒரு மாதிரி அருவெறுப்பாக இருக்குது பைரவி, ஏன் ஆறுமுகம் இப்படியெல்லாம் மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பச்சையாக நடிக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம் இந்த சஞ்சய். ஸோ நம்ம பைரவிக்கு தான் இந்த சஞ்சயோட சுயரூபம் என்னன்னு தெரிஞ்சு போச்சே, இதுக்கப்புறமும் சஞ்சயோட பேச்சை நம்பவே மாட்டாங்க.
மாட்டாங்க. அவங்க வார்த்தையை நம்பவே கூடாது. ஏன்னா இப்போது சஞ்சய் வந்து ரொம்ப ரொம்ப கெட்டவங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்ட பைரவிக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஆறுமுகத்தை பற்றி ஒவ்வொரு வார்த்தையாக தப்பாக பேசின இங்கே சஞ்சயை உண்டு இல்லைன்னு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே பைரவி இருந்துட்டு சரி சஞ்சய், இதோ நான் உடனே கிளம்பி வரேன் அப்படி சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம பைரவி அன்னபூர்ணிக்கு கால் பண்ணி இங்கே ஸ்டேஷனுக்கு வர சொல்கிறாங்க. அப்புறமா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கூட ஃபோனில் சொல்லவே இல்லை. அன்னபூர்ணியுமே ஸ்டேஷனுக்கு கிளம்பி வராங்க. அன்னபூர்ணி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க, அதாவது பதட்டப்படுறாங்க. என்னாச்சு பைரவி, எதுக்காக நீ ஸ்டேஷனுக்கு வந்திருக்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி கேட்கவும் உடனே இங்கே நம்ம பைரவி இருந்துட்டு வாங்க அத்தை, எல்லாத்தையுமே நான் இப்போ புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூரணியை கூட்டிக்கிட்டு இப்போது ஸ்டேஷனுக்குள்ளே வராங்க. உடனே இங்கே நம்ம சஞ்சய் இருந்துட்டு நம்ம ஆறுமுகம் வந்து லாக்கப்பில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆறுமுகத்தை பயங்கரமாக அடிச்சிருக்கான் அந்த சஞ்சய். உடனே இங்கே அன்னபூர்ணி இருந்துட்டு சொல்லு பைரவி, எதுக்காக வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பைரவி இருந்துட்டு இருங்க அத்தை, ஒரே நிமிஷம் இருங்க அத்தை, சொல்லுங்கள் சஞ்சய், என்ன தப்பு பண்ணா ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் பைரவி ஃபோன்லேயே சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே இது அன்னபூர்ணி இருந்துட்டு என்ன சஞ்சய் தம்பி சொல்கிறீங்க, என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை, ஆறுமுகம் என்ன தப்பு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே சஞ்சய் வந்து கண்டபடி சொல்லிடுறாங்க வாய்க்கு வந்தபடியெல்லாம். என்னையும் பைரவியும் சந்தேகப்பட்டு என்னை அடிக்க வந்தான், வீட்டில் ஏதோ பிரச்சனையா, அந்த பிரச்சனைக்கு காரணமே நான் தான் சொல்லிட்டு பயங்கரமாக என்னை அடிச்சுட்டான் ஆண்டி அவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட அன்னபூரணிக்கு பயங்கரமாக கோவம் வருது. எங்கே அந்த ஆறுமுகம், அவனை நான் இப்போவே கொண்டு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணி சொல்லவும் பைரவி இருந்துட்டு இங்கே பாருங்க அத்தை, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க அத்தை, தப்பு பண்ணது ஆறுமுகம் கிடையாது, இதோ இங்கே நிற்கிறானே சஞ்சய், இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பல்லான்னு ஒரு அற விடுறாங்க. இங்கே நம்ம சஞ்சய்க்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. பைரவி, என்ன பைரவி, இந்த ஆறுமுகம் என்னை அடிச்சிருக்கான்னு சொல்கிறேன், அது மட்டும் இல்லாமல் நம்மளை தப்பாக பேசுகிறான்னு சொல்கிறேன், அது எதையுமே நீ காதில் வாங்கிக்காமல் என்ன அடிக்கிற, என்னாச்சு பைரவி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே பைரவி இருந்துட்டு சி வாயை மூடு, ஒரு வார்த்தை பேசாத, நீ உன்னுடைய சுயரூபம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு சஞ்சய், இவ்வளோ கேவலமாக நீ நடந்துப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நமக்குள்ளே எவ்வளோ பெரிய அழகான நட்பு இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், எனக்காக ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட ஓடி வந்து நிற்கிறேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பெருமையாக இருந்தேன், நம்மளை மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இந்த உலகத்திலே இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் நான் நினச்சி எவ்வளோ பெருமைப்பட்டிருக்கேன் தெரியுமா, ஆனால் கடைசியில் உன்னுடைய உள்நோக்கம் வேறு மாதிரி தானே இருந்திருக்கு, சி அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே சஞ்சய்க்கு ஒன்றுமே புரியல, என்ன பைரவி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பைரவி, நான் அந்த ஆறுமுகம் மாதிரி நீயும் பேசுகிற, நான் தப்பானவன் இல்லை பைரவி, உன்னுடைய நான் பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு போது நிறுத்து, இதுக்கப்புறமும் நீ பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் எடுத்த வீடியோ ரெக்கார்டை இங்கே நம்ம பைரவி வந்து சஞ்சய் கிட்ட காட்டுறாங்க. சஞ்சய் நடுநடுங்கி போயிடுறாங்கன்னு கூட சொல்லலாம், அந்தளவுக்கு கை கால்லாம் நடுங்குது. ஐயோ பைரவிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சா, ஐயோ நம்ம பேசுனது எல்லாத்தையுமே வீடியோ ரெக்கார்டாக பண்ணியிருக்காளே இவ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திருன்னு முழிக்கிறாங்க. உடனே பைரவி இருந்துட்டு என்ன சஞ்சய் எதுவுமே பேச மாட்டேங்கிற, இப்போ பேசி தான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கள் அன்னபூரணி இருந்துட்டு என்ன தம்பி இப்படியெல்லாம் பேசியிருக்கீங்க, பைரவி கூட ஒன்று சேர்ந்து வாழணும், அவள் குழந்தை குட்டின்னு குடும்பமாக வாழணும், ஆறுமுகத்துக்கிட்ட இருந்து பிரிக்கிறேன் அப்படி இப்படின்னு என்னமோ பேசியிருக்கீங்க ஆறுமுகத்துக்கிட்ட அப்படி சொல்லிட்டு ஐயோ ஆண்டி அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு திக்கி திணறாங்க. உடனே இங்கே நம்ம பைரவி இருந்துட்டு அத்தை, ஆறுமுகத்தை நான் சந்தேகப்பட்டு ஆறுமுகத்தை நான் நிறைய காயப்படுத்திட்டேன், ஆறுமுகம் சொல்கிறத எதையுமே நான் நம்பாமல் சஞ்சய் மேலே ஒட்டுமொத்த நம்பிக்கையும் வச்சுருந்தேன், ஆனால் அந்த சஞ்சய் எவ்வளோ பெரிய கேடு கெட்டவன்றதை நான் கண்ணால் பார்த்து காதால் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், இதுக்கப்புறமும் இந்த சஞ்சய் கூட நான் வார்த்தையை வச்சுக்க மாட்டேன் ஆண்டி அப்படின்னு சொல்லுவோம். உடனே சஞ்சய் இருந்துட்டு ஐயோ பைரவி இப்படி மட்டும் சொல்லிடாத பைரவி, ஏதோ ஒரு நான் ஆறுமுகத்து மேலே இருந்த கோவத்தினால இப்படி பேசிட்டேன், மற்றபடி உன்னால் நான் அந்த விதத்தில் பார்க்கல, நான் உன்னை பெஸ்ட் ஃப்ரெண்டாக மட்டும் தான் பார்க்குறேன், தயவு செஞ்சு என்கிட்ட பேசாமல் போயிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே பைரவி இருந்துட்டு சி இப்படி எப்படி தான் உன்னால் இப்படி மாற்றி பேச தெரியுதுன்னு எனக்கு புரியவே இல்லை, பாவம் ஆறுமுகம் என் மேலே எம்பிட்டு நம்பிக்கை வச்சுருந்தான் தெரியுமா, என்னை இப்போ வரைக்குமே அவன் ரொம்ப நல்லா தான் பார்த்துக்கிட்டான், என்ன தான் எங்களுக்கு பிடிக்காம கல்யாணம் நடந்திருந்தாலுமே ஆறுமுகம் என்னை பார்த்துக்கிறதுல எந்த குறையும் வச்சதே கிடையாது, ஆனால் எங்கள் 2 பேரையும் பிரிக்கணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக, அது மட்டும் இல்லாமல் என்னை நீ எனக்கே தெரியாமல் லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்க, நான் இது விஷயமா முன்னாடி கூட உங்ககிட்ட கேட்டேன், காலேஜ் படிக்கும்போதே என்னை நீ லவ் பண்ணியான்னு சொல்லிட்டு, ஆனால் நீ கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் நான் லவ் பண்ணல, உன்னை ஒரு ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு போய் சொன்னேன், ஆறுமுகம் சொன்னப்பெல்லாம் நான்
நம்பவே இல்லை, உன்னை ரொம்ப ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்படி பண்ணிட்டியே சஞ்சய், சி, உன் பேரை சொல்கிறதுக்கு கூட எனக்கு அருவருப்பாக இருக்குது. ஒழுங்காக ஆறுமுகத்தை வெளியே விட்டுரு, அப்படி இல்லைனா நீ என்னை டார்ச்சர் பண்ணுற, என்னை இப்படியெல்லாம் பேசி என்னையும் என் புருஷனையும் பிரிக்க பார்க்குறேன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாக ஆகிடும். ஒழுங்கு மரியாதையாக நீ என் புருஷன் ஆறுமுகத்தை வெளியே விடு அப்படின்னு சொல்லவும் இங்கே சஞ்சய்க்கு பயங்கரமாக கடுப்பாகுது. என்ன அவளோட புருஷன் சொல்லிட்டு உரிமையாக சொல்கிறா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆறுமுகத்தை விட்டு போகிறத தானே முடிவு எடுத்திருந்தா. சே, இப்படி நம்ம வாயை கொடுத்து நம்மளே கெடுத்துக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சஞ்சய் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. ஸோ உடனே ஆறுமுகத்தை வெளியும் விடுறாங்க. உடனே நம்ம பைரவி ஆறுமுகத்தோட ரெண்டு கணத்து மேலேயும் கை வச்சுக்கிட்டு, ஆறுமுகம் என்னை மன்னிச்சிரு ஆறுமுகம், நான் உன்னை நம்பவே இல்லை, உன்னை நான் சந்தேகப்பட்டுட்டேன், நீ என்னை எந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்கணுன்றது எல்லாமே எனக்கு இப்போ தான் புரிய வருது, இப்போ தான் அது எல்லாத்தையுமே நான் எனக்கு நினச்சி பார்க்கணுன்னு தோணுது. இந்த சஞ்சய் எவ்வளோ பெரிய ஃப்ராட பையனாக இருக்கான், 420 இருக்கான், சி, இவன் கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். இங்கே பாரு ஆறுமுகம், நீ வா ஆறுமுகம் போகலாம், உன்னை இப்படி போட்டு அடிச்சிருக்கான்னு பாரு, இதுக்கெல்லாம் அவன் சேர்த்து வச்சு அனுபவம் வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தை கையோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. சஞ்சய்க்கு தலையே பிச்சுட்டு போகிற மாதிரி இருக்குது. ஐயோ, இனிமேல் பைரவி கூட பேச முடியாதா, பைரவி கூட பேசாமல் நம்ம எப்படி இருக்க போகிறோம், அவள் தான் நம்ம உலகம்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தோம். 5 வருஷம் காலேஜ் படிக்கிறப்பவே 5 வருஷம் லவ் பண்ணோம், இப்போயே அவளுக்கு கல்யாணம் ஆகி கூட 1.5 வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்படி 7 வருஷமாக அவளை உயிராக உருகி உருகி காதலிச்சு நம்மளோட நிலைமை என்ன ஆகுறது, ஏன் பைரவி நம்மளை பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிறா, கருங்குரங்கு மாதிரி இருக்க அந்த ஆறுமுகத்தை அவள் புருஷனாக ஏற்றுக்கிட்டாலே, ஐயோ நம்மக்கிட்ட என்ன குறை இருக்குது, ஏன் அவன் நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பேச்சுவார்த்தை தனக்கு தானே பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே சஞ்சய். ஸோ இன்னொரு சைடு ஆறுமுகத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பைரவி, எப்படியோ பைரவி அதுதான் அந்த சஞ்சயோட சுயரூபம் என்னன்னு சொல்லிட்டு உனக்கு தெரிஞ்சு போச்சு, அது மட்டும் இல்லாமல் நீ என்னோட மனசை புரிஞ்சுக்கிட்டு என்னை வார்த்தைக்கு வார்த்தை என் புருஷன் சொல்கிறப்பெல்லாம் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது தெரியுமா பைரவி அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம இது ஆறுமுகம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இங்கே நம்ம பைரவி கிட்ட சொல்கிறாங்க. பைரவி இருந்துட்டு, ஆறுமுகம், நான் தான் உன்னுடைய நல்ல மனசை புரிஞ்சிக்காமல் லூசுத்தனமாக பேசிட்டேன், இங்கே பாரு ஆறுமுகம், இதுக்கப்புறம் நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், நீ தான் என் உலகம், நீ தான் என் புருஷன், உன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு எனக்கு இப்போ ஆசை வருது ஆறுமுகம், உன்னை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்க்கவே முடியாது உண்மையாகவே இருக்கிற, அதாவது நான் தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே ஒரு சுயநலவாதியங்கள் தான் இருக்காங்கல்ல ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்லவும், இல்லை பைரவி, ஒரு சிலவங்க தான் அப்படி இருக்காங்க, ஆனால் எல்லாருமே அப்படி இல்லைல்ல தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் 2 பேருமா பேசிக்கிட்டு வராங்க. ஸோ இவங்க 2 பேருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு வர்றதை பார்த்த அன்னபூர்ணிக்கு அவங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பைரவி கிட்ட, பைரவி, என்னுடைய பையனோட வாழ்க்கை எங்கே கெட்டு போயிடுமோன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன், ஏன்னா ஆறுமுகம் ரொம்ப நல்லவன் தான், ஆனால் இப்படி பண்ணிட்டானே, அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய விருப்பம் இல்லாமல் உன் கழுத்தில் தாலி கட்டிட்டானேன்ற ஒரு கோவம் தான், மற்றபடி ஆறுமுகத்தோட வாழ்க்கை நீ இருந்தால் தான் நல்லா இருக்குமா, நீ தான் அவனோட சந்தோஷமே அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம அன்னபூரணி சொல்கிறாங்க. ஸோ இங்கே பைரவி இருந்துட்டு, அத்தை நீங்கள் கவலையப்படாதீங்க அத்தை, ஆறுமுகத்தை விட்டு எப்பவுமே நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சைடு இங்கே நம்ம ஸ்வாதி நம்ம சிவாவோட ஹாஸ்பிட்டலில் வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட கேபின் எல்லாத்தையுமே காட்டுறாங்க, இங்கே தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரியுமே சிவா சொல்கிறாங்க. ஸோ ஸ்வாதிக்கு பயங்கர சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் அன்னபூரணி அவங்க 2 பேருக்குமே நிச்சயம் பண்ணியிருப்பாங்க. சிவாவுக்கு அதில் சுத்தமாக உடன்பாடு இல்லைனாலுமே நம்ம ஸ்வாதிக்கு சிவாவை லைட்டாக பிடிச்சிருக்கு. ஸோ அதையும் தாண்டி அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்திருக்குன்ற விஷயமும் நம்ம ஸ்வாதிக்கு தெரியும். இருந்தாலும் சிவா நமக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே, அதான் அந்த சிந்துக்கும் சிவாவுக்கும் பிரச்சனை இருக்கு இல்லையா, அப்படி இருக்கிறப்போ சிவா ஏன் நம்ம கூட ஒன்று சேர்ந்து வாழக்கூடாது, நம்ம கூட இருந்தால் சிவா ரொம்ப சந்தோஷமாக இருப்பார்ல, அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையுமே அழகாக மாறும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இங்கே ஸ்வாதிக்கு ஒரு சின்னதாக ஒரு ஆசை, நம்ம சிவாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் சிவா இப்போ வரைக்குமே சிந்துவை தான் உயிருக்குயிராக நேசிக்கிறாங்க, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இப்போது சிவா இருந்துட்டு, ஸ்வாதி உனக்கு உன்னுடைய கேபின் பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு, சூப்பராக இருக்குது சிவா அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா உன்னை எல்லாருக்குமே நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாதியை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே உள்ள டாக்டர்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அதே சமயம் நம்ம
சிந்துவுமே இது கேன்டீனில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்கேயுமே கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே சிந்துக்கிட்ட போயிட்டு, சிந்து இன்னையிலேருந்து ஸ்வாதி நம்ம ஹாஸ்பிட்டலில் தான் வேலை பார்க்க போகிறாங்க, இன்றைக்கி தான் அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட இங்கே சிந்துவுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. வேலை செய்கிறது எதுவுமே பிரச்சனை கிடையாது. எங்கள் சிந்துவை, அதாவது நம்ம ஸ்வாதி வந்து சிவாவோட மனசை மாற்றிடுவாங்களோன்ற ஒரு பயம்தான். இருந்தாலுமே சிவாவோட மனசு மாறாதுன்னு தெரிஞ்சுமே நம்ம சிந்துக்கு சின்னதாக ஒரு பயம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ எல்லா பொண்ணுக்குமே ஒரு பொசசிவ்ன்றது வரும் இல்லையா, அதே மாதிரி தான். இப்போது இங்கே சிந்து இருந்துட்டு, டாக்டரே என்ன டாக்டரே இவங்க என்ன டாக்டராக படிச்சிருக்காக இங்கெல்லாம் வேலை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சிந்து பேசுகிற, ஒரு ஹாஸ்பிட்டல்னு இருந்தால் அதுக்கு எல்லா வகையிலிருந்துமே ஆட்கள் தேவைப்படுறாங்க இல்லையா. இப்போது நீ கூட தான் டாக்டராக படிச்சிருக்க, இல்லை கேன்டீனில் வேலை பார்க்குறேன்னா அதுக்கு சமைக்க தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி தான் இவங்களுக்கான ஒர்க் என்னவோ அதை நான் கொடுத்தேன்னா அவங்களுக்கு செய்ய தெரியும். அது அந்த அளவுக்கு அவங்களுமே படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிவா வந்து சொல்கிறாங்க. ஸோ சிந்துக்குமே சுத்தமாக இதில் உடன்பாடே இல்லை. இருந்தாலும் வேறு வழியே இல்லாமல் சிரிச்ச முகமாக வச்சுருக்காங்க. ஸோ எங்கள் ஸ்வாதி இருந்துட்டு, இங்கே ஜூஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஜூஸ் கிடைக்குமே, மாதுளம்பழம் ஜூஸ் போட்டு கொண்டு வாங்க, சர்க்கரை இல்லாமல் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 மாதுளம்பழம் ஜூஸ் போடுறாங்க. ஸோ இப்போது சிவாவும் ஸ்வாதியும் உட்காந்து 2 பேருமா பேசிக்கிட்டே ஜூஸ் குடிக்கிறாங்க. ஸோ குடிச்சிக்கிட்டு இருக்கப்பவே நம்ம சிவாவுக்கு ஒரு கால் வருது. ஸோ உடனே இங்கே நம்ம சிவா வந்து, இரு ஸ்வாதி ஒரே ஒரு செகண்ட் நான் கால் அட்டன் பண்ணி பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிவா வந்து ஃபோன் பேசுகிறதுக்காக போயிடுறாங்க. உடனே இங்கே நம்ம ஸ்வாதி இருந்துட்டு அக்கம் பக்கம் எல்லாமே பார்க்குறாங்க, யாரும் பார்க்கல நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு சிவா குடித்த டம்ளரில் ஜூஸ் டம்ளரை எடுத்து மாற்றி வச்சுக்கிறாங்க. ஸோ அதை குடிக்கவும் போகிறாங்க. இதை நோட் பண்ண நம்ம சிந்து ஓடி வந்து, இங்கே பாருங்கள் இதை நீங்கள் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்வாதி இருந்துட்டு, ஏன் நான் இதை குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. குடிக்கக்கூடாதுன்னா குடிக்கக்கூடாது தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க நீங்கள், நான் ஜூஸ் குடிக்கிறதுக்காக தான் உங்ககிட்ட ஜூஸே போட சொன்னேன், இப்போ என்னென்னா நீங்கள் குடிக்கவே கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே சிந்து இருந்துட்டு என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியல. அது வந்து இதில் நீங்கள் சர்க்கரை போடாமல் தானே ஜூஸ் போட சொன்னீங்க, ஆனால் நாங்கள் சர்க்கரை போட்டுட்டோம், மறந்துட்டோம், சரி நான் ஃப்ரெஷ்ஷாக 2 ஜூஸு அரைச்சி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே அந்த ஜூஸை கொண்டு போயிடுறாங்க. சிந்துக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. இந்த ஸ்வாதிக்கு எவ்வளோ பெரிய ஆசை பற்றியா, என் புருஷன் சிவா குடித்த இந்த ஜூஸ் டம்ளர்லேருந்து அவள் குடிக்கணும்னு பார்க்குறா. அவள் என்ன பொண்டாட்டியா, இல்லைல்ல, சிவாக்கும் நமக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்ற விஷயம் தெரிஞ்சுமே ஏன் இந்த ஸ்வாதி இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்து தனக்கு தானே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சிந்து கூட வேலை பார்க்குற ஒருத்தவங்க வந்து, இங்கே பாரு சிந்து, இப்படியே விட்டு அப்படின்னா அந்த ஸ்வாதி சிவாவை கொத்திட்டு போயிடுவாங்க. சிவா சார் வந்து, எப்போவுமே உங்களுக்கு புருஷனா மட்டும்தான் இருக்கணும், அந்த ஸ்வாதிக்கு ஒரு பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதாவது லூஸ் மோஷன் ஆகிற டேப்லெட்டை எடுத்துகிட்டு வந்து ஜூஸில் மிக்ஸ் பண்ணி ஸ்வாதிக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்றாங்க. ஸோ குடிச்சிட்டு அவங்களுமே ஒர்க் பார்க்குறதுக்காக போயிடுறாங்க. வேலை செய்கிற டைம்லலாம் ஒரு மாதிரி வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது, கொடன்னு வயிற்றுக்குள்ளே ஏதோ ஒரு சத்தம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஸ்வாதிக்கும் ஒன்றுமே புரியல, என்னாச்சு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி நம்ம வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி வேலை பார்க்குறாங்க. இல்லைனாலும் பார்க்கவே முடியல, லூஸ் மோஷன் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ பாத்ரூமுக்கும் அங்கேயும் இங்கேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல உட்காரவே முடியல. ஒரு 1 ஹவருக்கு ஒன்ஸு வந்து அவங்களுக்கு லூஸ் மோஷன் ஆகிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சிந்துக்கு பயங்கர சிரிப்பாக இருக்குது. எப்படியோ அவளை இப்படி இவளுக்கு இந்த தண்டனை தேவைதான் அப்படின்ற மாதிரி. அதே சமயம் சின்னதாக ஒரு பயமும் இருக்குது, தப்பாக போயிடுமே, இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னும் சிந்து நினைக்கிறாங்க. இருக்கட்டும், இன்னொருத்தி புருஷனை தன்னோட புருஷனை ஆக்கிக்கணும், அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தி புருஷனோட எச்சில் நம்ம சாப்பிடணும்னு நினச்சா இப்படி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே நம்ம சிவா வராங்க. ஸ்வாதி வந்து ரெஸ்ட் ரூம்க்கும் கேபின்க்கும் வந்து போய்கிட்டு இருக்காங்க. இதை நோட் பண்ணவும், என்ன ஸ்வாதி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. தெரியல சிவா, லூஸ் மோஷன் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ இவ்வளோ டயர்டாக இருக்கே ஸ்வாதி, வா உனக்கு இப்போவே ட்ரிப்ஸ் போகணும், இன்னும் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ சிவா, எனக்கு இன்ஜெக்ஷன்னா ரொம்ப பயம் சிவா, நான் ட்ரிப்ஸ் மூலமாகவே போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம்
இப்போது நம்ம சிந்து வராங்க. டாக்டரே என்னாச்சு டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு. சுவாதிக்கு லூஸ் மோஷன் போய்கிட்டே இருக்கான். போயிட்டு நிறைய அதாவது அவங்க வந்து எனர்ஜி இல்லாமல் இருக்காங்க, ரொம்பவே வீக் ஆகிட்டு இருக்காங்க, அதனால தான் ட்ரிப்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ட்ரிப்ஸ் ஏற்றுறதுக்காக அந்த வெண்பிளன் வந்து போடுவாங்க இல்லையா. சிவா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சிவா, இந்த மாதிரியெல்லாம் நான் வெண்பிளன்லாம் போட்டதில்லை, எனக்கு வலிக்கும் சிவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுவாதி சிவாவோட கையை பிடிக்கவும் உடனே இங்கே சிந்துக்கு பயங்கரமாக புகையுது. என்ன ச்சே இவளை நம்ம ஏதாவது ஒரு பண்ணணுமேன்றதுக்காக தான் லூஸ் மோஷன் டேப்லெட்டை போட்டோம். இப்போது இதுவே நமக்கு ஒரு வினையாக வந்து நிற்கிதே, கையெல்லாம் தொடுறா ச்சே அப்படின்னு சொல்லிட்டு சிந்து வந்து பார்த்து பயங்கரமாக முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. சுவாதிக்குமே ரொம்ப வலிக்குது அந்த வெண்பிளன் போடுறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலாகிடுது, ட்ரிப்ஸுமே போய்கிட்டு இருக்கு. சுவாதி நீ கவலைப்படாத, கண்டிப்பாக இது சரியாயிடும். நான் அதுக்கான இன்ஜெக்ஷன் டேப்லெட்டெல்லாம் எழுதியிருக்கேன். ஸோ இன்ஜெக்ஷன் வந்து நான் ட்ரிப்ஸ் மூலமாகவே போட்டுடலாம். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு டேப்லெட் போடணும். ஆமாம் நீ சாப்பிட்டே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சிவா அப்படின்னு சொல்லவும் சரி நான் சிந்து இட்லி இருந்தால் எடுத்துகிட்டு வாப்போ, நான் சுவாதிக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன டாக்டரே ஊட்டி விடுறியா? பின்ன ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாமல் ட்ரிப்ஸ் ஏறிட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கும், சாப்பிட முடியும்